அப்பாவை நல்லா கவர்மெண்ட் வச்சுக்கணும், நல்லா பிளேயர் ஆகி சாம்பியன் பீஸ்லாம் போயிட்டு மெடல், கோல்டு மெடல் அதெல்லாம் வாங்கணும் ரொம்ப ஆசை. எவ்வளோ சாதிக்க முடியுமோ சாதிக்கணும்னு தான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு குத்துச்சண்டை வீரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சிஎம்கோ டெப்டி சிஎம்கோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. குத்துச்சண்டைக்கு ஒரு சரியான அங்கீகாரமா இதை நான் பார்க்குறேன். வணக்கம், என்னோட பேர் செலப்பதி. நான் இங்கே கலைஞர் நூற்றாண்டு பாக்ஸிங் அகாடமியில் பயிற்சியாளராக இருக்கேன். நான் வந்து இங்கே 3 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எஸ்டிடியில். ஸோ இங்கே வந்து இப்போது கலைஞர் நூற்றாண்டு பாக்ஸிங் அகாடமியில் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பெரிய இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய மாணவர்களுக்கும் நிறைய விளையாட்டு வீரர்களுக்கும் நிறைய ஏழப்பட்ட மக்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முதலுக்கு நிறைய இந்த வெளி கிளப்பில் பார்த்தீங்கன்னா ஃபீஸு இது அதுன்னு இருக்காமல் இங்கே கவர்மெண்ட்டோடதுன்றதுனால மினிமம் மெம்பர்ஷிப்ன்றது கொடுத்து நல்ல ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்து 2 பாக்ஸிங் ரிங்கு, உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு வசதிகள், அப்புறம் ஃபிட்னஸ் ஜிம்மு, ட்ரைனிங் ஹால், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தனி பாக்ஸிங்காக மட்டுமே ஒரு ஸ்டேடியம்ன்றது தமிழ்நாடுல சென்னையில் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் வந்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. ஸோ இதுக்கும் மேலே இன்னும் நிறைய பண்ணிட்டு வராங்க நம்ம தமிழ்நாடு அரசு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் கோச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பழைய ஹாலாக தான் இருந்தது, பழைய பாக்ஸிங் ஹாலு, பழைய ரிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து அங்கே நிறைய மாணவர்கள் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அங்கே வந்து அந்தளவுக்கு இது கிடையாது. ஸோ இங்கே தனி அகாடமி பாக்ஸிங் அகாடமி கொடுத்ததுனால நிறைய மாணவர்கள் தான் ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய பேர் இங்கேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60+ மேலே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து ஒரு 7 to 8 இயர்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து அடல்ட்ஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. 20+ மேலே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸிங் அகாடமி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பசங்களுக்கு, மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ இதை கொடுத்த உதயநிதி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. என் பேர் அக்ஷயா, நான் வந்து தண்டார்பேட்டிலேருந்து வரேன். என் கோச் பேர் வந்து செல்லப்பதி. நான் வந்து 4 இயர்ஸாக பாக்ஸிங் பண்ணுறேன். எனக்கு வந்து பாக்ஸிங்கில் எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு வெயிட் லாஸ் அப்போது என்னை விட்டாங்க. அப்போது எனக்கு பாக்ஸிங் மேலே இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஃபுல்லாக வந்துட்டேன் பாக்ஸிங்கில். அதில் இன்னும் போக போக இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. இன்னும் அதில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இவ்வளோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால பாக்ஸிங்க்கு வந்தேன். நான் வந்து 4 இயர்ஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அது ஒரு இதாகவே என்னோட வாழ்க்கையாகவே ஆயிடுச்சு. எனக்கு அதில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னோட கோச் அண்ட் பேரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என் கோச் வந்து என்கிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அதை நிறைய இதில் கரெக்ஷன் பண்ணாரு. நான் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நான் ஆகணும்னு நினைக்கிறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். நான் எங்கே போனாலும் அவர் பேச்சை கேட்பேன், அவரை தான் சொல்லுவேன். அண்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உதயநிதி ஸ்டாலின் சார். அவர் தான் பாக்ஸிங்க்குன்னு தனியாக எங்கே பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அவர் புதுசாக ஒரு இடம் கொடுத்து அதை பில்ட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. அதனால இப்போ இந்த வீடியோ பார்த்து இன்னும் உமன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இங்கே நல்லா செக்யூராக இருக்கும். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது வந்து நாங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் வஷிதா, நான் இங்கே மயிலாப்பூர்லேருந்து தான் வரேன். ஒரு அரௌண்ட் 8 இயர்ஸாக பாக்ஸிங் பண்ணுறேன். இங்கே தான் கோபால்புரமில் தான் பேசிக்ஸு கற்றுக்கிட்டோம். இப்போது கவர்மெண்ட் மூலியமாக இங்கே எஸ்டிடி ஓப்பன் பண்ணி அங்கே இன்னமும் டெவலப் ஆகிட்டு இருக்கோம். 4 நேஷனல்ஸ் போயிருக்கேன். ஸ்டேட்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் என் வெயிட்டில். நானே என் தங்கச்சி 2 பேருமே பாக்ஸிங் பண்ணுறோம். தங்கச்சி மூலியமாக தான் நான் இன்ஸ்பயர் ஆகி பாக்ஸிங் பண்ணுறேன். இங்கே கோச்சிங் எல்லாமே ஸ்கில் வைஸும் ப்ராக்டிஸ் வைஸுமே சூப்பராக இருக்குது. மற்றபடி குறைன்னு எதுவும் கிடையாது. கோச்சிங் நல்லாவே எல்லாருக்கூடையும் இருந்து ஒரு செஷனும் வராமல் இல்லை, எப்போவுமே இருந்து யாருக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு அவர் கூட இருந்து ரெக்டிஃபை பண்ணுறாரு. நம்ம பாக்ஸிங் அகாடமியில் பார்த்தீங்கன்னா 2 ரிங்கு ப்ளஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட ஒரு மினி ஸ்டேடியமே இது பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் எல்லாம் இப்போ ஒரு 2-3 காம்படிஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தமிழ்நாடுல, அதாவது நம்ம சென்னையில் காம்படிஷன் நடத்தணும், பசங்களை டெவலப் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து முன் வந்து இந்த ஹாலை வந்து கேட்டு பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து இந்த ஹாலோட ரெண்ட் கொஞ்சம் கம்மி. இதுவே நம்ம வெளியில் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அதுவே வந்து யோசிப்பாங்க. ரிங்கு ரெண்ட் வாங்கணும், அஃபிஷியல் செக்கிறோம், அது இதுன்னு அதுக்கு நிறைய செலவாகுன்றதுனால இந்த அகாடமி வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பசங்களுக்கும்
நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த அகாடமி இருக்கிறதுனால ரொம்ப சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரெண்டு ரிங் இருக்குது வித் ஏசி. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா பார்க்குறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நிறைய இன்னும் டெவலப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இந்த வீக்லேயே ஒரு காம்படிஷன் இருக்குது, நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு காம்படிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய மாணவர்கள் வந்து கலந்து கொண்டு அவங்களோட திறமையை வந்து வெளிக்காட்டுறாங்க. நிறைய கஷ்டப்படுற பசங்களும் வந்து முன் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ கோச்சிங் ஃபீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்காம நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். மெயினாக வந்து கேர்ள்ஸ் பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ளஸ் வந்து கரெக்டான ஒரு பயிற்சி போகும். இப்போ ரொம்ப எந்த ஒரு ஆபத்து இல்லாத ஒரு பயிற்சி தான் இங்கே நடக்கும். ஸோ அவங்க வந்து ஸ்லோவாக இப்போ கற்றுக்க அவங்கள டெவலப் ஆகும். அவங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து இங்கே எங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கேர்ள்ஸ் அந்த பாய்ஸ் கிட்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி பண்ணணும். கேர்ள்ஸ் வந்து பயப்படாமல் ப்ராக்டிஸ் வரலாம். ஆல்மோஸ்ட் 10 பேர்கிட்ட வந்து இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தாராளமாக அனுப்பலாம். எதனால் அப்படின்னா இங்கே ஸ்டேடியமில் ஃபுல்லாக செக்யூரிட்டி இருக்குது. எங்கே போனாலும் சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ப்ளஸ் கோச்சிங்கை வந்து ப்ராப்பராக நடக்கும். ஸோ எந்த குரூப்னா அந்த குரூப் கிட்ட தான் பண்ணுவாங்க. ஸோ சேஃப்டியாக நீங்கள் வந்து பயப்படாமல் பெண் குழந்தைகளை நீங்கள் அனுப்பலாம். நாங்கள் கேட்டு வீட்டில் அடம் பண்ணி தான் பாக்ஸிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி. எப்படி இங்கே வந்து கோச் எல்லா செஷனுமே கூடவே இருந்து ஒரு செக்ஷன் வந்து ஒரு நாள் ஸ்கில் போனால் இன்னொரு நாள் வந்து ப்ராக்டிஸ் அப்படி போவாங்க. என்டியூரன்ஸ் அப்படின்னு டெய்லி ட்ரைனிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி சாட்டர்டே ஆனால் ஸ்பேரிங், அப்புறம் கேம் அப்படின்னு இன்னும் அது பிளேஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி ட்ரைனிங் ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் அப்படியே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரைனிங். அதுக்கப்புறம் நிறைய சீனியர்ஸ் அப்புறம் கூட இருக்கவங்கனால ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. வெளியில் வந்து கரெக்டாக இப்படி ஃபீஸ் அப்புறம் மேட்சுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற செலவு அப்படின்னு எல்லாமே அவங்க கேட்டுருவாங்க, நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் பொதுவாக வேற பாக்ஸிங் கிளாஸ் போனால் வெறும் ரிங்கு கூட இருக்காது. சும்மா அப்படியே தரையிலேயே பண்ணுவாங்க. ஒரு ஸ்பேரிங் கூட ஆள் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் இங்கே பாக்ஸிங் பண்ணுறது இடம் இருக்கு, ஃபிட்னஸ் பண்ண இடம் இருக்கு, ஜிம் பண்ண இடம் இருக்கு. ரிங் வந்து 3 ரிங் இருக்கு. பாக்ஸிங் ஆள் உள்ள ஒரு ரிங்கு, ஒரு ஸ்பேரிங்ன்ட்டு ஒரு இன்டர்நேஷனல் ரிங்கு 2 இருக்கு. அவ்வளோ இதுவாக இருக்கு. இங்கே ஆல் டைம் கோச் ப்ரெசென்ட்டாகவே இருப்பார் எங்கள் கூட. ஏதாச்சும் ஒரு மைனர் இன்கன்வீனியனாலும் கோச்சை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் தனியாக நாங்கள் போயிடுற மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் வீட்டில் இருக்காது. சேஃப் ஜோன் தான் இங்கேயும். உள்ள இண்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம், நம்மளை தாண்டி யாருமே கிளாஸ்க்குள்ளே வந்துட மாட்டாங்க. ஸோ நம்ம கூட இருக்கவங்க தான் எப்போவுமே இருப்பாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் வந்து சேஃபாக தான் இங்கே ஃபீல் பண்ணுறோம். ஸ்கில் வைஸ் நாங்கள் நல்லாவே இங்கே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு. அண்ட் ஒரு செஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு செஷன் சேஞ்ச் ஆகுறதுனால அதே ரிப்பீட்டட் ட்ரைனிங் பண்ணாத மாதிரி நம்மளுக்கே டெவலப்மெண்ட் நிறைய தெரியுது. எங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஸ்டேடியம் கட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஎம் சாருக்கும் டெப்டி சிஎம் சாருக்கும். எஸ்ஜேடியில் பாக்ஸிங்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இது பண்ணுறாங்க. எஸ்ஜேடியில் இப்போ சம்மர் கேம்ப் வச்சாங்க ரீசெண்டாக. பாக்ஸிங்னா என்னதே தெரியாமல் வந்து சம்மர் கேம்பில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, 15 நாள் தான் வந்து சும்மா பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் அந்த 15 நாள் வந்து அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி நம்ம பாக்ஸிங்கே பண்ணலாம், நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஒரு அடிப்படும் வீட்டிலலாம் அம்ப மாட்டாங்க. அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான், ஒலிம்பிக் லெவலில் இருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங். சரி எல்லாம் என்ன பண்ணாங்க, சம்மர் கேம்ப் வந்தவங்களா இப்போ ஜாயின் பண்ணுறாங்க நிறைய பேர். வணக்கம், நான் ஒலிம்பியன் வி தேவராஜன். யாரெல்லாம் மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ரொம்ப பூரா இருக்கவங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் நீங்க மேல, அதாவது வர முயற்சி எடுத்தாலே போதும், உங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை இந்த அரசாங்கம், இந்த இப்ப இருக்க அரசாங்கம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎம் டிராஃபின்னு ஒன்று நடத்துறாங்க. நாங்களாம் வேர்ல்டு கப் மெடல் எடுத்ததுக்கு இதுக்கு முன்னே ஒரு அரசாங்கம் இருந்தது. அவங்க கிட்ட நான் வேர்ல்டு கப்ல வின் பண்ணேன், எனக்கு எதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு ஒரு சின்ன 1 லட்ச ரூபா ஒரு வீடு கொடுத்தாங்க. ஏதோ அதெல்லாம் ஒரு பழைய கதை. பட் இருந்தா கூட இப்போ பாருங்க, சிஎம் டிராஃபில போய் ஒருத்தர் கோல்டு மெடல் எடுத்தா 1 லட்ச ரூபா, சில்வர் மெடல் எடுத்தா 75,000 ரூபா, பிரான்ஸ் மெடல் எடுத்தா 50,000 ரூபா. அதாவது பல மாவட்டத்தில் இருக்க பசங்கள்லாம் அதுல பயனடைகிறாங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்டல்ஸ் யாரெல்லாம் வந்து நல்லா முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு நம்ம நேரு ஸ்டேடியத்திலேயே ஹாஸ்டல் வச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் ஹாஸ்டல்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க அங்க தங்கி சாப்பாடுலாம் டைட் எல்லாம் தராங்க, ட்ரைனிங் பண்றதுக்கும் ஃபெசிலிட்டி பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா முன்னுக்கு வரணும்னு நினைக்கணும். உங்க மைண்ட்ல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வரலாம். அதுக்கு இந்த அரசாங்கம் மிக சிறந்த வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்துருக்கு. நேற்று நான் நேரு ஸ்டேடியம் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து சும்மா அங்க வர கொஞ்சம் பசங்க ஓடிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கா ஓடிட்டு இருக்காங்க பசங்க. எல்லா பக்கமும் அந்த பாக்ஸ் ஒலிம்பிக் பில்டிங்ல பார்த்தேன். அங்க என் பையனே போய் டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கான். ஒரு நேரத்தில் நம்ம இந்தியன் கோச்சஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஃபாரின் கோச்சை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாத்தியம் எப்படிப்பட்டதுன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சர் டெப்டி சிஎம் அவர் வந்த பிறகு தான் இது ஒரு சேஞ்சஸ். எப்பவுமே ஸ்போர்ட்ஸ்ன்றது கடைசியில் தான் இருக்கும். ஆனா இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து சிஎம்க்கு அப்புறம் ஒரு டெப்டி சிஎம்மா இருக்கிறதால ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மிக சிறந்த சலுகைகள் கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம கூட ஒரே சென்னைக்கு ஒரு சிறப்பு நடந்தது. இப்போ ஒரு மாசம் முன்னாடி ஒரே நேரத்திலேயே ஐபிஎல் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து வேர்ல்டு பெஸ்ட் ஃபுட்பால் டீம் பிரேசில் டீம் நடக்குது. இன்னொரு இண்டோர் ஸ்டேடியத்தில் WTC
அந்த வேர்ல்டு டாப் பிளேஸ்ல வந்து டேபிள்ஸ் விளையாடுறாங்க. ஒரே நாள்ல 3 இன்டர்நேஷனல் மேட்ச் சென்னையில் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு வீரனா ஒலிம்பியன் அர்ஜுனா வாடியா வேர்ல்ட் கப் மெடலிஸ்டா ஐ ஃபீல் சோ ப்ரௌட். ஏன்னா விளையாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்த்து இந்த நேரத்தில் நம்ம இது வந்து சாத்தியப்படுது எதுன்னா நம்ம டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் அவரால் தான். அவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ராஜேஷ், வெஸ்லின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயப்பேட்டா. சின்னதுல அப்பா வந்து பாக்ஸிங் போறியான்னு கேட்டாரு. அப்போ நான் பார்த்தோன்னே ஸ்போரம் பாருனேன். அது வந்து அப்பா அனுப்பிச்சு விட்டாரு. அதுலேருந்து போக ஆரம்பிச்சோம். இங்கே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா சூப்பராக இருக்கு. உள்ள நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ள வந்து பஞ்சிக் பேக் இருக்குது, வால் பேட் இருக்குது, ரிங்ஸ் இருக்குது, அதே மாதிரி பீட் பார்லாம் இருக்குது. வெளியெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. அப்பாவுக்கு வந்து வெளியே இங்கே வந்து ஃபீஸ் வாங்காமல் இருக்கிறதுக்கு அப்பா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்ல பிளேயர் ஆகணும்னு ஆசை. நல்லா அப்பாவை நல்லா கௌரவமாக வச்சுக்கணும். நல்லா பிளேயர் ஆகி சாம்பியன் ஃபீஸ்லாம் போய்ட்டு மெடல், கோல்டு மெடல் அப்படிலாம் வாங்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒலிம்பிக்லாம் போய்ட்டு ரொம்ப போகணும். இந்த அகாடமி கட்டி கொடுத்ததுனால சிஎம்க்கோ டெப்டி சிஎம்க்கோ தேங்க்ஸ். இந்த கலைஞர் நூற்றாண்டு பாக்ஸிங் அகாடமி வந்து நம்ம தமிழ்நாடு குத்துச்சண்டை வீரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மற்ற ஸ்போர்ட்ஸுக்குலாம் வந்து நிறைய அகாடமிஸ்லாம் திறந்தாங்க. பட் ஆனால் பாக்ஸிங் சொல்லிட்டு செப்பரேட்டாக எந்த அகாடமி பண்ணதே கிடையாது. பீங் ஒலிம்பியன் நாங்களாம் வந்து ஃப்ளோரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஈவன் பெரிய பாக்ஸிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து முதல் முறையாக எல்லா வசதிகள், குறிப்பாக சொல்ல போனால் 1க்கு 2 ரிங்கு மினி ஸ்டேடியம், 1க்கு 2 ரிங்கு வித் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி ஏசி, அதாவது நம்ம குளிர்சாதன வசதிகள், 2 ரிங்குக்கும் இப்போ ஒரு காம்படிஷன், மினி காம்படிஷன் நடத்துறதுக்கு கூட ஒரு வசதியான ஒரு அகாடமியை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் அதே நேரத்தில் அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு நேரத்துலலாம் ட்ரைனிங்க்கு யாரும் வர ட்ரைனிங் பண்ண போனோம்னா நிறைய பணம் செலவிட வேண்டியதாக இருக்கும். ஒரு ட்ரைனிங் செக்ஷன் போனாலே இந்த பாக்ஸிங் இஸ் காமன் மேன் ஸ்போர்ட். பாக்ஸிங் வந்து மிடில் அண்டு லோயர் மிடில் இந்த ஒரு கேட்டகரியில் தான் ஏதாவது சாதிக்கணும், நேஷனல் சாம்பியன் ஆகணும். அதில் போனால் ஒரு நேஷனல் சாம்பியன் ஆனால் நேஷனல் ஒரு மெடல் எடுத்தால் ஒரு ஜாப் கிடைக்கும், ரயில்வேல வேலை கிடைக்கும், இல்லைனா ஏதோ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும்ன்ற ஒரு இதில் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி வந்து மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா எல்லா வசதிகளும் இருக்கு. ஒரு கோச்சும் ஸ்டேட்ல வந்து ஒரு கோச்சையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த லெவல். எனக்கு நான் ஒரே ஒரு ஆள் தான் ஒலிம்பிக்கு போயிட்டு வந்தேன். பட் ஆனால் இந்த கட்டணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. வெகு விரைவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் ஒலிம்பிக் போனது மட்டும் கிடையாது, ஒலிம்பிக்ல போய் பதக்கம் பெறுறதுக்கு இதெல்லாம் ஒரு முன்னேற்பாடாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த அருமையான ஒரு வாய்ப்பை வந்து வசதிகள் வாய்ப்பை நிறைய குத்துச்சண்டை வீரர்கள் பயன்படுத்தி தேசிய அளவிலும் சரி சர்வதேச அளவிலையும் பதக்கம் பெற்று நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கணும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் கலைஞர் நூற்றாண்டு பாக்ஸிங் அகாடமியை இந்த இடத்துல வந்து வரணும்னு சொல்லிட்டு இதை வர வச்ச நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த ஒலிம்பியனா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் வந்து கஷ்வி. நான் இப்போ 12th ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு வந்து பாக்ஸிங்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு வந்து 2 வருஷம் ஆக போகுது ட்ரைனிங் பண்ணி. எவ்வளோ சாதிக்க முடியுமோ சாதிக்கணும்னு தான் நினைக்கிறேன். எவ்வளோ ஹைட்ஸ் போக முடியுமோ மேலே போய் ஏறி ஏதாச்சும் லைஃப்பில் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இங்கே அகாடமி ஓப்பன் ஆகுதுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே எக்யூப்மெண்ட் அதெல்லாம் நல்லா இருக்குது. சேஃப்டி வந்து 100% சொல்லலாம். எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. அப்படி இருந்தாலும் கோச் அப்பப்போ கேட்பாரு, நம்ம சொன்னதும் கேட்பாரு, நம்மக்கிட்டேயும் வந்து கேட்பாரு. ஓப்பனாக பேசலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். எதுவுமே அப்படி ப்ராப்ளம் வந்ததில்லை. ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. வெயிட்ஸ் சரி, ரிங்ஸ் சரி, எல்லாமே க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிறாங்க. எதுவுமே உடஞ்சு போல பர்ஃபெக்டாக இருக்கு எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ் சிஎம்க்கு, டெப்டி சிஎம்க்கு. வெளியே போனால் 1000 வரும். ஏற்கனவே எங்கள் ஃபேமிலி வந்து நாட் ஹை ரேஞ்ச், மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். 1000ன்றது ஓவர் தான். பட் இங்கே வந்து கவர்மெண்ட்னால ஃபீஸ் வாங்குறதுல அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. உள்ளேயே ரிங் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இது உள்ளே இருக்குது. வெயிட்ஸ் இருக்குது, ரன்னிங் ஓடுறது இருக்குது. 1க்கு 2 ரிங் இருக்கு. கோச்சஸும் ஒரு நல்ல கோச் இருக்காரு. எல்லாருக்குமே நல்லா உதவும், ஃப்ரீ கூட. அதனால இங்க வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஃபிட் ஆகலாம், இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வெளியே அங்கே இங்கேன்னு போகிறத விட நம்ம கவர்மெண்ட் தானே, நம்ம கவர்மெண்ட் கொடுத்தது இதுலேயே போகும்போது அவங்க இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னும் நல்லா ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. வாரம் புது ஃபெசிலிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கவர்மெண்ட் கிட்டே பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் மற்ற கவர்மெண்ட்லாம் இருந்தாங்க, அவங்க கிட்ட நான் அகாடமி நான் வச்சுக்கிறேன் பணம் செலவு பண்ணி, எனக்கு லேண்ட் கொடுங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நிராகரிக்கப்படிலாம் கொடுத்து லெட்டர்லாம் அமிச்சாங்க. பட் ஆனால் இவங்களாவே வந்து ஒலிம்பிக்ல மெடல் குத்துச்சண்டை வீரர்களுக்கு இந்த மாதிரி இப்போ இருக்க நம்ம சிஎம் சார் வந்து இந்த குத்துச்சண்டைக்கு ஒரு அகாடமி
கண்டிப்பாக தேவை. பாக்ஸிங் வந்து ஒரு தேர்ட் கிளாஸ் கேமாகவே நிறைய பேர் பார்த்தாங்க. பட் அதை வந்து இப்போ கோபாலபுரம் மாதிரி ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி இந்த இடத்துல வந்து ஒரு பெருமையான அகாடமியை வந்து பெற்று வச்சு இவங்க யோசிச்சதே வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து, ஒரு பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறேன். குத்துச்சண்டைக்கு ஒரு சரியான அங்கீகாரமா இதை நான் பார்க்குறேன். எனக்கே ஒரு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு பெரிய அங்கீகாரமா நான் பார்க்குறேன். Hello, my name is Afnan. I started boxing a month ago. I chose boxing for self-defense and for fitness. I used to play football and now I've chosen this path for a new career. Academy has helped me a lot. I started boxing a month ago and the seniors are very friendly as well as the coaches. They help a lot. They first focus on mastering our basics, then go to advanced levels. I would like to thank our Chief Minister and Deputy Chief Minister for starting this academy. Thank you. இதுக்கு முன்னாடியும் நான் மெடல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ டெப்டி சிஎம்லாம் வந்தோன்னே நான் இப்போ கேலோ இந்தியாவில் வின் பண்ணேன். அதுக்கு எனக்கு 1 lakh கொடுத்தாங்க. SJFIல வின் பண்ணேன், அதுக்கு 1 lakh கொடுத்தாங்க. இப்படி நான் வின் பண்ண எனக்கு ஐ கேஷ்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு வந்து கிட்டு வாங்குறதுக்கு, எங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு, இப்போ நான் காலேஜ் சேர்றதுக்கு, இப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்தோன்னே இப்போ நான் மெடல் வச்சோன்னே எனக்கு காலேஜில் வந்து ஃப்ரீ சீட் கொடுத்துருக்காங்க. நான் 12th முடிச்சு இப்போ காலேஜ் போகிறேன். இப்போ நான் இதெல்லாம் பண்ணல, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுக்கல, எனக்கு இந்த ஃபெசிலிட்டிலாம் என்னால் பண்ணியிருக்க முடியாது. இதெல்லாம் இருந்ததுனால இப்போ நான் வின் பண்ணேன். அதனால எனக்கு காலேஜில் ஃப்ரீ சீட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். சிஎம்க்கும் டெப்டி சிஎம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்ஸிங்ன்ட்டு இவ்வளோ பெரிய இடம் ஒதுக்கப்பட்டு இவ்வளோ பசங்களை எல்லாம் இங்கே நேஷனல் பிளேயர் தான், இவ்வளோ பெரிய இடம் எங்கேயுமே இது பண்ணதில்லை. ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து ஃபியூச்சரில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வரப்போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எதனால் அப்படின்னா நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, வெளியிலேருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பற்றாக்குறை இருக்கும், காசு வசதி இதில் எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமில் எடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ளஸ் ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே வந்து கொடுத்து ப்ளஸ் எஜுகேஷனும் பார்த்துக்கிறாங்க. அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் அவங்களே ஹாஸ்டலில் படிக்க வச்சு பயிற்சி கொடுத்து அவங்கள டெவலப் பண்ண பார்க்குறாங்க. இது இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணுறாங்க. நேஷ்னல் மெடல் பண்ணால் அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் இருக்குது. நேஷ்னல் மெடல் பண்ணால் அவங்களுக்கு வந்து 3% கோட்டா ஜாப் அப்படி இது இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்டுமே பண்ணாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது பண்ணுது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இதை வந்து கவர்மெண்ட் இது ரொம்ப ஈஸி, ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்காம நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். நிறைய டெவலப் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள், அப்புறம் நிறைய வந்து கஷ்டப்படுற பீப்புளுக்கு, நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன், ரொம்ப கஷ்டப்படுற ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாருக்கும் வந்து இது ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு பாக்ஸிங் அகாடமியை பண்ணி கொடுத்ததுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கும் நம்ம டெப்யூட்டி சிஎம் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. என் பேர் கே நவீன்குமார். வந்து கேலோ இந்தியாவில் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். அப்புறம் SJFI நேஷனல்ஸில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். சவுத் ஜோன் நேஷனல்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு பெஸ்ட் பாக்ஸர் அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பாக்ஸிங்ட்டு அவ்வளோ அச்சீவே பண்ணல. முன்னாடி இது காலத்தில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் யாருமே அவ்வளோ பண்ணாமல் தான் இருந்தாங்க. டெப்யூட்டி சிஎம் வந்தோன்னே இந்தமாரி கலைஞர் நியூ பாக்ஸிங் அகாடமி ஓப்பன் பண்ணி, பாக்ஸிங்க்கு மட்டும் இல்லை எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஓப்பன் பண்ணி தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் இந்த மாதிரி பாக்ஸிங்கை இது பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே வர எல்லாருமே நேஷனல்ஸ் பிளேயர் தான். அவர் இந்த மாதிரி பண்ணதுனால எல்லாருமே மெடல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரைனர்ஸ் கோச்சஸும் ஒரு NS முஸ்து அந்த மாதிரி பெரிய கோச்சஸ் தான் ட்ரைனராக போட்டுருக்காங்க. பாக்ஸிங்க்கு மட்டும் தமிழ்நாட்டில் அவ்வளோ மெடல் அடிக்காமல் தான் இருந்தாங்க. இப்போ டெப்டி சிஎம் வந்தோடனே இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணோன்னே தமிழ்நாட்டிலேருந்து பசங்க நேஷனல்ஸ் மெடல், இன்டர்நேஷனல் மெடல்லாம் பாக்ஸிங்கில் நிறைய பண்ணுறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு தெரியல. ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டியில் இருக்குது இந்த இடம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. சிஎம்க்கோ டெப்டி சிஎம்க்கோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் இந்த மாதிரி பண்ண இன்னும் உங்களால் நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ. நல்லா அப்பாவை நல்லா கவர்மெண்ட் வச்சுக்கணும். நல்லா பிளேயர் ஆகி சாம்பியன்ஷிப்ஸ்லாம் போயிட்டு மெடல், கோல்டு மெடல் அதெல்லாம் வாங்கணும் ரொம்ப ஆசை. எவ்வளோ சாதிக்க முடியுமோ சாதிக்கணும்னு தான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு குத்துச்சண்டை வீரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சிஎம்க்கோ டெப்டி சிஎம்க்கோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. குத்துச்சண்டைக்கு ஒரு சரியான அங்கீகாரமாக இதை நான் பார்க்குறேன்.